Taste the Daily. மக்களோடு என்றைக்கும் அதிமுக இருக்கும் என்பதை போல மக்களும் எப்போதும் அதிமுக பக்கம்தான் என்பதை மெய்ப்பிக்கும் கூட்டம்தான் சிங்காநல்லூர் தொகுதியில் திரண்ட மக்கள் கூட்டம். உங்களுடன் என்று விளம்பரத்திற்காக மட்டும் சொல்பவரின் வெற்று விளம்பர அரசு வேண்டுமா அல்லது உள்ளார்ந்த அன்போடு உங்களுடன் எப்போதும் இருக்கும் அதிமுக அரசு வேண்டுமா என்ற கேள்விக்கு மக்கள் தெளிவான பதிலோடு உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. எந்த வகையான வன்முறையையும் ஏற்க முடியாது. அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கிணைந்து மணிப்பூர் மாநிலத்தை அமைதி மற்றும் வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்வோம் என்று பிரதமர் மோடி பேச்சு. மணிப்பூரில் முதல் ரயில் சேவை மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மணிப்பூரில் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் எனவும் உறுதி. மணிப்பூர் மாநிலத்தில் 7300 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி மணிப்பூரை அமைதி செழிப்பின் அடையாளமாக மாற்றுவேன் என உறுதி. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 7000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் 3000 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் பயன் கிடைத்துள்ளது. இந்த நடவடிக்கையை பாராட்ட சிலருக்கு மனமில்லை. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் அருகே 11 வயது பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 35 வயது நபர் போக்சோவில் சிக்கினார். நாள்தோறும் பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் தொல்லைக்கு உள்ளாவது அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பு கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலினோ விளம்பர மோகத்தில் மூழ்கியிருப்பதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தங்கும் விடுதியில் கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஓட்டுநர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பது ஒவ்வொரு நாளும் நிரூபணமாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை தபால் நிலைய பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 63 வயது ஜோதிடர் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை முழுமையாக செயலிழந்து விட்டதற்கு குக்கிராம மக்களும் அதனை அறிந்திருப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வயதானவர்களும் கூட துணிந்து ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 15 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மற்றும் வளர்ப்பு தந்தை சிக்கினார். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய திராணியற்ற முதல்வர் உங்களுடன் முதல்வர் என கூறி விளம்பரம் தேடுவது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் சாடல். நாமக்கல் மாவட்டம் மாரப்பம்பாளையத்தில் கிராமத்தில் 15 வயது சிறுமியை கடத்தி கோவிலில் கட்டாய திருமணம் செய்த கட்டட மேஸ்திரி போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான தண்டனை வழங்காததால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆதம்பாக்கத்தில் 40 வயதான பெண் பூ வியாபாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் ஆசைக்கு இணங்காவிட்டால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிய ஆட்டோ ஓட்டுநர். பெண்களிடம் அத்துமீறும் நபர்களுக்கு ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தக்க தண்டனை வழங்கப்படாததே இதுபோன்ற கொடுமைகளுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள துவாக்குடியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் மது பாட்டில்கள் பறிமுதல். போதைப் பொருட்கள் பதுக்கி வைப்பவர்களை ஏவல் துறை பிடிக்க முடியாமல் திணறுவதால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் கீரணத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் பிடிபட்ட நிலையில் 5 கிலோ கஞ்சா சிக்கியது.
போதைப்பொருள் விற்பனையை தடுத்து இளம் தலைமுறையினரின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய விடியா முதல்வர் திரைப்பட பாடல்களை வரிசைப்படுத்தி கேட்ட அவலத்தை தமிழகம் இதற்கு முன்பு கண்டதே இல்லை என மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ குட்கா பொருட்கள் கடத்தி சென்ற 5 பேர் சிக்கினர். தமிழகத்தை தலை குனிய விடமாட்டோம் என வசனம் பேசும் ஸ்டாலினுக்கு போதைப் பொருட்களால் தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு தலை குனிந்து உள்ளது தெரியாதா என மக்கள் கேள்வி. சென்னை திருவிக நகரில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 1 கிலோ கஞ்சா, ஓஜி எனப்படும் அதீத போதை தரும் கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்தது தொடர்பாக சிறுவன் மற்றும் பெண் சிக்கினர். தீய சக்தி திமுக ஆட்சியில் புத்தகப்பை சுமக்க வேண்டிய சிறுவர்கள் கூட கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு தரம் கெட்டு போய்விட்டதாக மக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் குட்டைக்காடு பகுதியில் திமுக பிரமுகரிடமிருந்து 7 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல். போதை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஏராளமான உயிர்கள் பறிபோன போதிலும் அதனை பொருட்படுத்தாத திமுகவினர் தொடர்ந்து கள்ளச்சாராய தயாரிப்பில் ஈடுபடுவது அம்பலம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குடும்ப தகராறு காரணமாக அக்கா கணவரை அடித்து கொன்றுவிட்டு விபத்தில் இறந்ததாக நாடகமாடிய தம்பி பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்ற அச்சமே இல்லாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூர் மாவட்டம் கவுளக்காநத்தம் அருகே கள்ளச்சந்தையில் இலவசமாக மது கேட்டு தகராறு செய்த லாரி ஓட்டுநரை அடித்து கொலை செய்து எரிக்க முயன்றதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு பக்கம் கள்ளச்சந்தையில் மது விற்பனை, மறுபக்கம் கொலைகள் என தமிழ்நாடே மரணத்தின் பிடியில் சிக்கிவிட்டதோ என மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கிராமத்தைச் சேர்ந்தவரின் மரணத்தில் மர்மம் தொடர்வதாக காவல் நிலையம் முன்பாக பொதுமக்கள் மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. தீயசக்தி திமுக ஆட்சியில் காவல்துறையின் இயலாமையால் நாளுக்கு நாள் சந்தேக மரணங்களும் மர்ம மரணங்களும் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அந்த பயிலுவ பக்கத்து ஊர் பயிலுவ தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் அவங்க வீடு. இன்னே வரையும் அவங்க வந்து பார்க்கவே இல்லை. 24 மணி நேரமும் கூட சுத்துறவங்க எப்படி இப்ப செத்து இவ்வளவு நேரத்துக்கு வந்து பார்க்காம இருப்பாங்க? எப்படி இவ்வளவு நேரத்துக்கு பார்க்காம இருப்பாங்க? இவ்வளவு நேரத்துக்கு வராம இருப்பாங்களா? ஏதோ பண்ணிட்டாங்க, என் புருஷனை ஏதோ பண்ணிட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே மாத்தூரில் அதிமுக கிளைக்கழக அவைத்தலைவர் கனகராஜ் வீட்டு திண்ணையில் பேசிக் கொண்டிருந்த போது கத்தியால் குத்தி கொடூர கொலை. அரசியல் படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து மக்கள் பாதுகாப்பு இழந்து அச்சத்தில் இருப்பதை அறியாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி வருவதாக பொம்மை முதல்வர் வசனம் பேசுவதாக மக்கள் சாடல். கிட்ட வந்து நான் ஏதோ அந்த பக்கத்து வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு அப்பா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஆள் ஏஞ்சி நின்னாரு. அப்பா வந்து கீழே அந்த மேலே சேரில் காணும். அது இப்படி குத்துற சத்தம் மட்டும் சத்தம் கேட்கல. அந்த கையில் அங்கேருந்து ஊங்குறாங்க. பார்த்தா அங்கேருந்து அப்பா காணுமேன்னு பார்த்தேன். திரும்ப அங்கேருந்து ஓடியாந்ததுக்குள்ள அந்த ஆள் போயிட்டான் அப்படின்னு. சிவகங்கை மாவட்டம் மஞ்சக்குடி கிராமத்தில் இருசக்கர வாகனம் தொடர்பான தகராறில் தனது தம்பியை அண்ணன் கொலை செய்த சம்பவம். பொம்மை முதலமைச்சரை போன்றே ஏவல் துறையும் செயலற்று போனதுள்ள காரணத்தினால் துணிகரத்துடன் கொலைகள் நிகழ்வதாக பொதுமக்கள் அச்சம். திருச்சி சிறுகனூர் அருகே சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த தங்க வியாபாரி உள்ளிட்ட 4 பேர் மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ தங்க நகைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்ற துணிகரம். மாநிலத்தில் சீர்கட்டு உள்ள சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுப்பதை விடுத்து விளம்பரத்தில் மூழ்கியிருக்கும் பொம்மை முதல்வரால் ஏவல் துறையும் செயலிழந்து விட்டதால் கொள்ளைகள் அதிகரித்து விட்டதாக மக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டத்தில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வள்ளநாடு புறக்காவல் நிலையத்தை நண்பர்களுடன் சூறையாடி அடாவடியில் ஈடுபட்ட ரவுடி தப்பியோட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல் நிலையத்திற்கும் காவலர்களுக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத வகையில் ரவுடி
ரவுடிகள் ராஜ்யம் தலை தூக்கிவிட்டதாக பொதுமக்கள் ஆவேசம். தூத்துக்குடியில் வாட்ஸ்அப் மூலம் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 3 பேர் பிடிபட்டனர். விடியா திமுக அரசு சட்டவிரோத லாட்டரி விற்பனைகள் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்காமல் அலட்சியமாக இருப்பதால் ஏழை எளிய மக்களும் கூலி தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டையில் டாஸ்மாக் மதுப்படையின் மூட்டை உடைத்து 3 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் மற்றும் கல்லாவில் இருந்த பணம் கொள்ளை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து செல்லாததால் வீடுகள் மட்டுமின்றி அரசு மதுபான கடைகளிலேயே கைவரிசை காட்டும் அளவிற்கு கொள்ளையர்கள் துணிந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அடுத்த சோமண்டார்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 6 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற 3 பேர் கொண்ட கும்பலால் அப்பகுதி மக்கள் அச்சம். திறனற்ற திமுக ஆட்சியின் ஏவல் துறை கும்பகரண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த முடிச்சூர் ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயனாளர்கள் அவதி. தண்ணீர் பிரச்சினை குறித்து பொதுமக்கள் கொடுத்த மனு குறித்து எடுத்துக் கூறிய பட்டியலின ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை போயா ஏதாவது சொல்லிட போறேன் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா வசைப்பாடி அராஜகம். சென்னையில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவிட்டும் வெள்ளத்தடுப்பு தோல்வியடைந்துள்ளதால் குடியிருப்பாளர்கள் நலச்சங்க உறுப்பினர்களுக்கு படகு ஓட்ட பயிற்சி அளிக்க முடிவு செய்துள்ள சென்னை மாநகராட்சி மக்களுக்கு படகு ஓட்டவும் கயிறு பிடித்து கரையேறவும் ஆன்லைன் பயிற்சி அளிப்பதாக வெளியாகியுள்ள சென்னை மாநகராட்சியின் அறிவிப்பே விளம்பரமாடல் அரசு உட்கட்டமைப்பு நிர்வாகத்தில் தோல்வி அடைந்ததற்கு சான்று என சென்னை மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகாவில் மின் இணைப்பு கம்பிகள், மின் மீட்டர்கள் இல்லாததால் மின் இணைப்பு கிடைக்காமல் பல மாதங்களாக முடங்கியுள்ள புதிய கட்டுமான பணிகள். திறனற்ற திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் கடன் வாங்கி வீடு கட்டும் பொதுமக்கள் செய்வதறியாது தவிக்கும் அவலம். போலீஸ் துறை குறித்து வாட்ஸ்அப்பில் அவதூறு பரப்பிய புகாரில் திருப்பூர் சைபர் கிரைம் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் முருகன் பணியிடை நீக்கம். போலீஸ் துறை தன் வசம் வைத்திருக்கும் விடியா முதல்வர் அடிக்கடி வெளியிடும் ரீல்ஸ் மோகம் காவலர்களையும் தோற்றிக் கொண்டுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை திருவான்மையூரில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 21 வயது இளம்பெண் ராகினி விழுந்து படுகாயம். துரைப்பாக்கம் கண்ணகி நகரில் திறந்திருந்த கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு பிறகும் விடியா திமுக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். இரண்டாயிரத்து 24-25 நிதியாண்டில் 50,000 இலவச மின் இணைப்புகள் வழங்குவதாக விளம்பர மோகத்தில் அறிவிப்பு வெளியிட்ட விடியா திமுக அரசு இதுவரை 15,000 இணைப்புகள் மட்டுமே வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. 1,75,000 விவசாயிகள் 4 ஆண்டுகளுக்கு இலவச மின் இணைப்புகளுக்காக காத்திருக்கும் நிலையில் இன்னும் 6 மாதத்தில் இலக்கை ஸ்டாலின் அரசு எட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை என விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்கான இருக்கைகள் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு கொண்டுவரப்பட்ட அவலம். மக்களின் உயிர்காக்க பயன்படுத்தப்படும் ஆம்புலன்ஸ்களை விளம்பர முகாம்களுக்கு சரக்கு வாகனங்களாக பயன்படுத்தும் விடியா அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். இரண்டாயிரத்து 11ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க விடியா அரசு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தல். கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை. 18ஆம் தேதி தமிழகம் முழுவதும்
அனைத்து முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு எழுச்சியான ஆர்ப்பாட்டங்களை தமிழகம் முழுவதும் எங்களுடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் நடத்த நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே செல்லூர் கிராமத்தில் வீட்டில் இருந்த 8 சவரன் தங்க நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டினத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட தனியார் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற மூதாட்டி உயிரிழந்த நிலையில் கண் துடைப்புக்காக கிளினிக்கிற்கு சீல் வைப்பு. விடியா அரசின் சுகாதாரத்துறையினர் கமிஷன் பெற்றுக்கொண்டு அனுமதியற்ற கிளினிக்குகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தவறான சிகிச்சை காரணமாக அப்பாவி மக்கள் உயிரிழக்கும் அவலம். சென்னையில் ஆசிரியர் தினத்தன்று உதயநிதி ஸ்டாலின் வழங்கிய பணி நியமன உத்தரவுகளுக்கு ஏற்ப பள்ளிகளில் காலி பணியிடம் இல்லாததால் 2810 ஆசிரியர்கள் தவிப்பு. 2023 பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நீதிமன்றம் மூலம் பணி நியமனத்திற்கான உத்தரவுகளை பெற்ற நிலையில் 3 ஆண்டுகள் அலைக்கழித்த விடியா திமுக அரசு காலி பணியிடம் இல்லாத இடங்களுக்கு நியமன ஆணைகளை வழங்கி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் 5 நாட்களாக போதுமான தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் அவதி. விளம்பரம் தேடி சுற்றித் திரிந்து வசனம் பேசி வரும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அரசு மருத்துவமனைகளில் நிலவும் அவலத்தை சரி செய்ய நேரம் இல்லையா என மக்கள் சரமாரி கேள்வி. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழைய ஓய்வூதிய திட்டம் தனக்கு பொருந்தும் என ஆசிரியர் தேவராஜ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு அக்டோபர் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக 8000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். வெற்று விளம்பரங்களுக்கு கோடி கோடியாக செலவு செய்யும் விடியா திமுக அரசு ரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி விளைவித்த நெல்மணிகளை காக்க ஒரு தார்பாய் கூட தருவதில்லை என விவசாயிகள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைவதால் விவசாயிகள் கவலை. விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் விரைவாக நெல்லை கொள்முதல் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் உள்ள 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பணியிடம் காலியாக உள்ளதால் பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் முடக்கம். விடியா திமுக அரசு ஆளுநர் மோதலால் பல்கலைக்கழகங்கள் மட்டுமின்றி அதன் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளின் நிர்வாகத்திலும் குளறுபடி ஏற்பட்டு உள்ளதால் பட்டதாரி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். உச்சநீதிமன்றத்தின் டெட் தேர்வு தீர்ப்பால் 1,70,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பை எதிர்த்து மாநில அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டுகோள். மருத்துவர்கள், IAS அதிகாரிகள், பேராசிரியர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத நிர்பந்திக்க முடியுமா என சமூக வலைதளங்களில் கேள்வி. திருப்பூர் மங்கலம் சாலை லிட்டில் பிளவர் நகர் பகுதியில் புலம்பெயர் தொழிலாளர்களிடம் இளைஞர்கள் சிலர் செல்போன் பறிப்பில் ஈடுபட முயன்று தாக்கியதால் பரபரப்பு. விடியா அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் அவலம். உணவு மற்றும் பொருட்கள் டெலிவரி தொழிலாளர்களுக்கு இலவச விபத்து காப்பீடு வழங்கப்படும் என அறிவித்த தமிழக அரசு வெறும் 50,000 பேருக்கு மட்டுமே அதனை வழங்க உள்ளதாக அதிர்ச்சி தகவல். தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் நிறுவனங்களில் தொழிலாளர்களாக உள்ள நிலையில் வெற்று விளம்பரத்திற்காகவும் பாரபட்ச மனநிலையுடனும் விடியா திமுக அரசு இத்திட்டத்தை அறிவித்துள்ளதாக மக்கள் விமர்சனம்.
ஜிஎஸ்டி குறைப்பால் மருந்து விலைகள் வரும் 22ஆம் தேதி முதல் குறையும் நிலையில் தயாரிப்பு நிறுவனங்கள் புதிய விலை லேபிள் இட வேண்டியதில்லை என தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பான PPA அறிவிப்பு. புதிய லேபிள் இட்டு வர தாமதமாகும் என்பதால் மருந்துகளின் பற்றாக்குறையை தவிர்க்க நடவடிக்கை. ஏடிஸ் கொசுக்களால் பரவும் டெங்கு, சிக்கன்குனியா, ஜிகா வைரஸ்களை வோல்பாச்சியா பாக்டீரியா கட்டுப்படுத்துவதாகவும் இது கொசுக்களின் வைரஸ் பரவல் திறனை செயலிழக்க செய்வதாகவும் ஆய்வில் தகவல். இந்த பாக்டீரியாவால் ஆஸ்திரேலியா, பிரேசில், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் டெங்கு பாதிப்பு 50 முதல் 80% வரை குறைந்துள்ளதாகவும் தகவல். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி M. சுந்தரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு பரிந்துரையை அடுத்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் அறிவிப்பு. வரும் புதன்கிழமை புரட்டாசி மாதம் தொடங்க உள்ளதை அடுத்து மீன்களை வாங்க குவிந்த மீன் பிரியர்கள். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் விற்பனை நிலையம் மற்றும் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலையிலேயே குவிந்த மக்கள் மீன்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். இன்னைக்கு ஆவணி மாதம் லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை புரட்டாசி ஸ்டார்ட் ஆக போகுது. மீனோட வரத்தும் நல்லா இருக்குது, மீன் ரேட்டுமே சீப்பாக இருக்குது, மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வஞ்சரம் எல்லாமே கிலோ வந்து 250 ரூபா, 300 ரூபா, 400 அதுதான் மேக்ஸிமம். சங்கரா 200 ரூபா, ஐலா 150 ரூபா அப்படின்னு போயிட்டுருக்கு. மீன்களோட வரத்தும் நல்லா அதிகமாக இருக்குது. மக்களும் வந்து ஆர்வமாக வாங்கிட்டு இருக்காங்க. வியாபாரிகளும் எல்லா ஒரு வியாபாரிகளும் வந்து மீன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புரட்டாசி மாதம் தொடங்க 2 நாட்களே இருக்கும் நிலையில் சென்னை காசிமேட்டில் களை கட்டிய மீன் விற்பனை. வரத்து அதிகரித்தும் மீன்களின் விலை உயர்ந்துள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் மீன்களை வாங்கிச் சென்ற அசைவ பிரியர்கள். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள திருக்கோவில்களில் களை கட்டிய குடமுழுக்கு விழா. புதுக்கோட்டை விராச்சிலை மந்தையம்மன் கோவில், ஸ்ரீ ஆனைக்குட்டி முனீஸ்வரர் கோவில், மயிலாடுதுறையில் உள்ள படித்துறை விஸ்வநாதர் கோவில், நெற்குப்பை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளிட்ட கோவில் குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் மனமுருக தரிசனம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் வெற்றி வேலாயுத சுவாமி கோயிலில் ஆவணி கிருத்திகையை முன்னிட்டு விமர்சையாக நடைபெற்ற திருத்தேர் உற்சவம். சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் தேரில் எழுந்தருளிய முருகனை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் செப்டம்பர் 16, 19 வரை இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 20 முதல் 35% அதிகமாக பெய்யும் எனவும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாகும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர் தகவல். அடுத்தடுத்து உருவாகும் புயல்களால் டெல்டா, வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை தாக்கும் வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. கடந்த ஆண்டுக்கான வருமான வரி கணக்குகள் இதுவரை 6 கோடிக்கும் மேல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தகவல். அபராதம் இன்றி ITR தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் மற்றும் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல். கோயில் வளாகங்கள் முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டதில் புரளி என தகவல் வெளியானதால் பக்தர்கள் நிம்மதி. போரை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளில் வரி விதிப்பை அதிகரிப்பதோ பொருளாதார தடை விதிப்பதோ ஒருபோதும் பயனளிக்காது என அமெரிக்காவிற்கு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பதிலடி. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதிக்க நாட்டோ நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ள நிலையில் சீனா எதிர்ப்பு. ஐநா சபையில் பயங்கரவாதம் தொடர்பான விவாதத்தில் பாகிஸ்தானின் இரட்டை நிலைப்பாட்டை கடுமையாக சாடிய இஸ்ரேல். அமெரிக்காவின் நியூயார்க் உலக வர்த்தக மைய தாக்குதல் நினைவு நாள் நிகழ்வின் போது பேசிய இஸ்ரேல் தூதர் டேனி டானன், பின் லேடன் உங்கள் மண்ணில்தான் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தூதரிடம் கடும் சாடல். அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆதரவாளர் சார்லி கிரக்கை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற நபர் கைது. தனிநபரான 22 வயது டெய்லர் ராபின்சனை கைது செய்ய அவரது குடும்பத்தினரும் நண்பரும் உதவியதாக அமெரிக்க போலீசார் தகவல்.
ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது வரி விதிக்குமாறு G7 கூட்டமைப்பு நாடுகளை கேட்டுக்கொண்ட அமெரிக்கா. இந்தியா மீது ஏற்கனவே 50% வரி விதித்த அமெரிக்கா தற்போது G7 கூட்டமைப்பு நாடுகளையும் வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யாவின் கம்சாத்கா கடற்கரை அருகே ரிக்டர் அளவுகோலில் 7.4 என்ற அளவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம். நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்ததால் பொதுமக்கள் அச்சம். இந்தியாவிற்கு நெருக்கடி தரும் விதமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 50 முதல் 100% வரி விதிக்க G7 நாடுகளை அமெரிக்கா அழைப்பு. இந்தியா மீது ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே 50% வரி விதித்த நிலையில் G7 நாடுகள் மூலம் மேலும் நெருக்கடி தருவது இந்தியா அமெரிக்க வர்த்தக உறவில் பிளவை ஏற்படுத்த வாய்ப்பு. பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் நடைபெற்ற பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் அரையிறுதியில் ஜப்பானை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் சீன அணியுடன் இந்திய மகளிர் அணி பல பரீட்சை. துபாயில் நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று இரவு 8 மணி அளவில் இந்தியா பாகிஸ்தான் பல பரீட்சை. சீனாவின் நிங்போ நகரில் ISSF உலக தடகள போட்டித் தொடரின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் சீன வீராங்கனையை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி அசத்தல். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டனில் இந்திய வீரர் லக்ஷயா சென் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். அரையிறுதியில் தைபேயின் சவுடியன் சென்னுடன் மோதிய லக்ஷயா சென் 23-21, 22-20 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். பிரபல அனிமேஷன் திரைப்படமான சூப்பர் மேரியோ படத்தின் 2ஆம் பாகத்திற்கான கிளிம்ஸ் வீடியோ வெளியீடு. சூப்பர் மேரியோ கேலக்சி மூவி என்று பெயரிடப்பட்டுள்ள இப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. மலையாள இயக்குனர் ஜித்து ஜோசப் இயக்கிய மிராஜ் படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. ஆசிப் அலி, அபர்ணா பாலமுரளி இணைந்து நடித்துள்ள மிராஜ் திரைப்படம் வரும் 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. தமிழின் மிகச்சிறந்த இயக்குனர் என்று தண்டகாரண்யம் படத்தை இயக்கிய அதியன் ஆதிரையை பாராட்டிய இயக்குனர் சேரன். தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியுள்ள தண்டகாரண்யம் திரைப்படம் வரும் 19ஆம் தேதி திரைக்கு வரும் என அறிவிப்பு.